இன்னைக்கு நம்ம ஷோல கிளே பீட் ஸ்டுடியோல தான் இருக்கோம். சோ நம்ம கூட பூஜிதா தான் இருக்காங்க. சோ பாட்ரி நிறைய விஷயங்கள்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ நானும் கத்துக்கிட்டு அதுதான் பண்ண போறோம். வாங்க. சோ எனக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நீங்க சொல்லித்தாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிளேவை வீலோட ஒட்ட வச்சுக்கணும். அதுக்கு வந்துட்டு நம்ம பாம்ஸ் இது இருக்குல்ல, என்ன clay இது? இந்த கிளே பேரு வந்துட்டு ஸ்டோன்வேர் கிளே. ஓகே. ஸோ ஸ்டோன்வேர் வந்துட்டு இது ஒயிட்டா ஃபயர் ஆகும். அதுதான் நம்ம செரமிக் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, பக் இந்த பிடிக்கிறது, கட்லரிஸ் எல்லாம் கட்லரி, பிளேட் எல்லாமே. ஸோ அதுக்கு நான் வந்துட்டு இந்த கிளே தான் யூஸ் பண்றோம். இது ரொம்ப பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி கிளே. இது வந்துட்டு நல்லா கொஞ்சம் திக்கா கூட பண்ணலாம், தின்னா கூட பண்ணலாம். அதனாலதான் வி ஸ்டார்ட் ஆஃப் வித் இந்த கிளே. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நல்ல அட்வான்ஸ் ஆனதுக்கு அப்புறம் போர்சலின் அந்த மாதிரி கிளேனா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பிகினர்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த கிளே பெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல்லா கப் பண்ணிட்டு 2 தம் வச்சு மோல்ட் பண்ணி இப்படி ஓபன் பண்ணி, இது நீங்க எந்த பாட் பண்ணாலும் இந்த சேம் மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கு. ஒரு பேசிக் பாட் வந்துட்டு மேக் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? நல்லா நல்லா பெர்ஃபெக்ட்டா பண்றதுக்கு. ஸோ ஒரு பேசிக் பாட் பண்ணணும்னா நீங்க வந்துட்டு ஒரே நாள்ல பண்ணலாம். நீங்க ப்ரொஃபஷனலா இருந்தீங்கன்னா ஒரே நாள்ல பண்ணலாம். ஆனா இது வந்துட்டு இந்த பாட்ரி இந்த ஹேண்ட் ஸ்ட்ரெயின் ஆகுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 கிளாஸ் அது வரணும். டெய்லி பண்ணாதான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்துட்டு இவென்ச்சுவலா வரும். நீங்க தூங்கும் போது உங்களை எழுப்பி பண்ணா கூட நீங்க ஒரு 20 கிளாஸஸ் வந்தீங்கன்னா. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது ஓபன் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு ஒரு போல் மாதிரி ஆயிடுச்சு. இது நெக்ஸ்ட் வந்துட்டு புல் பண்ணணும். புல் பண்றதுக்கு வீலோட ஸ்பீட இறக்கிட்டு நல்லா இந்த வால்ஸ்லாம் வந்துட்டு தண்ணி போட்டுட்டு எப்படி மெஷர் பண்றீங்க எவ்வளவு கிளே வேணும் ஒரு பாட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு? இப்போ வந்து நீங்க கொடுக்குற ஆர்டர் பொறுத்து தான். பேசிக்கலி இப்போ ஸ்டூடெண்டா நீங்க வரீங்கன்னா யூஸ்வலி நாங்க 500 கிராம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிகாஸ் அதுதான் வந்துட்டு ஜென்ரல் ஒரு ஹேண்ட் சைஸுக்கு கரெக்டா அது வந்துட்டு ஸ்டிக் ஆகும். இப்போ நீங்க வந்துட்டு நிறைய கிளே எடுத்துட்டீங்கன்னா உங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது. இப்போ யூஸ் பண்றது எவ்வளவு? இது வந்துட்டு ஒரு 750 கிராம்ஸ். 750 கிராம்ஸ். இதுல எவ்வளவு பெரிய பாட் பண்ணலாம்? ஒரு மீடியம் சைஸ் தான் பண்ண முடியும். ஒரு போல் பண்ணா ஒரு ராமன் போல் அளவுக்கு வரும். இது வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் கப் மாதிரி. ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் இந்த சிலிண்டரை பண்ணிடணும். இந்த சிலிண்டர்ல இருந்து நீங்க வந்துட்டு என்ன ஷேப் பண்ணாலும் பண்ணலாம். ஹாய். Hello, உங்க நேம்? I'm Shruti. ஸ்ருதி. ஓகே ஸ்ருதி. ரீசெண்டா நீங்க பண்ண ஒர்க்லயே வந்துட்டு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஃபுல் ஃபோக்கஸ்டா பண்ணி முடிச்ச ஒர்க் எது? Okay, so I'm a dream catcher artist. So when I make a lot of dream catchers. So அந்த ஒரு ஒர்க் வந்து எப்பவுமே லைக் நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா அது ஃபினிஷ் பண்ணாம ஐ டோன்ட் டூ த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். தட் இஸ் ஒன் திங் தட் ஐ டூ. அண்ட் ஆப்வியஸ்லி when I met பூஜிதா, இன்னும் வேற என்னென்ன ஆர்ட் ஃபார்ம்ஸ்லாம் பண்ணுவீங்க நீங்க? நான் நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் பண்ணுவேன். என்னென்ன? I make macrame, I make dream catchers as I told, then I do resin work as well. இப்போ பாட்ரி கத்துட்டு இருக்கேன். லைக் சரி இதுவும் ஒரு தெரப்பியாட்டிக்கா இருக்குன்ற ஒரு இதை மட்டும் reason எதுக்கு கிட்டு இது வைக்கணும்? கட்டு வைக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் யா, ஆர்ட் இஸ் ஆல்வேஸ் பீன் வித் மீ. அண்ட் என் கேட்ஸ் இருக்கும். ஸோ என்னோட ஸ்டுடியோல I'll be sitting and then my cats will be watching me doing something. ஓகே. ஸோ வீவிங் பண்ணுவேன். வீவிங் பண்ணும்போது இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். பிகாஸ் ஒரு வாட்டி வீவ் பண்ணும்போது அந்த யானை வந்துட்டு அவங்க வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ யா, தட்ஸ் லைக் மை ஒன் ஃபன் டைம். அண்ட் யூ நோ வீவிங் பண்றது லாங் ப்ராசஸ். It's a very ரொம்ப long பேஷன்ஸ் process. வேணும்ல. எப்படி நீங்க அதை Patience, right? பண்ணுவீங்க? Because see, அது ஐ திங்க் இந்த ஒர்க் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 years பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரைட் ஃப்ரம் மை ஸ்கூலிங் இருந்தே. ஓ. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ மை ப்ரொஃபஷன். ஸோ ஆப்வியஸ்லி when you are going to teach it to somebody, like ஒருத்தங்க சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெர்ஃபெக்ஷனா அது பண்ணணும். ஸோ அதனாலதான் அந்த பொறுமையே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் நம்ம சொல்லி கொடுக்கும் போது என்ன ஆயிடும்னா ரொம்ப பேசிக்கான கொஸ்டினா கேட்பாங்க. அது நம்மளுக்கு எப்படி இருக்கும், இன்னும் பேஷன்ஸ் தான் அதிகப்படுத்தி நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ அதனால வீவிங் இஸ் ஆல்சோ ஹெல்ப் மீ பி பேஷண்ட். அது பாத்தீங்களா, கெட்டப் சேஞ்ச் எல்லாம் பயங்கரமா இருக்கா? சோ இப்போ நான் வந்துட்டு களத்துல இறங்க போறேன். சொல்லி கொடுங்க. வாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பயப்படாது.
பாத்தீங்களா ஃபைனலா நான் வந்துட்டு இது பேர் என்ன பவுல் பவுல் பண்ணிருக்கேன். சோ வந்துட்டு உண்மையிலே எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு என்ன நினைச்சா. ஓகே சொல்லுங்க பூஜிதா, நீங்க ரீசெண்டா எந்த ஒரு ஒர்க்க டிஸ்ட்ராக்ஷனே இல்லாம ஃபுல் ஃபோக்கஸ்டா பண்ணி முடிச்சீங்க? ஸோ ரீசெண்டா ஒர்க் பண்ணது வந்துட்டு இது மை ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு நான் ஒரே ஷாட்ல பண்ணிட்டேன். ஆமா. சோ பஸ்ல டிராவல் பண்ற ஒர்க் எனக்கு நிறைய இருக்கு. அதனால நான் வந்துட்டு போயிட்டு வரதா இருப்பேன். சோ அப்போ இன்ஸ்பயர் ஆனதுதான் இந்த ஒர்க். சோ பஸ் டிக்கெட் அப்படியே ஒரு செரமிக்ல இருந்துச்சுன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு மியூசிக் போடுவேன். அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே வேலையும் முடிஞ்சிடும். ஓகே. ஆமா பேசிக்கா ஏதாவது ஒரு வேலை பண்ணும்போது மியூசிக் இல்ல ஏதாவது கண்டிப்பா, நமக்கு பிடிச்ச கண்டிப்பா, விஷயம் பார்த்துட்டே பண்றது ஈஸியா இருக்கும்ல. கண்டிப்பா. ஓகே. சோ இதை எப்படி என்னென்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? எப்படி எழுதுனீங்க இதுல? ஸோ பேசிக்கலி நான் வந்துட்டு நிறைய பெயிண்டிங் பண்ணுவேன் சின்ன வயசுல இருந்து. ஸோ எனக்கு அவ்வளோ இது கஷ்டமா தெரியல இது கேலிகிராஃபி நான் பண்றது. ஸோ இது பெயிண்ட் ப்ரஷ்ல தான் எழுதினேன். ஓ ஸோ எழுதி இது இது வந்துட்டு கிளேசஸ். இது யூஸ் பண்ணது எல்லாமே கிளேசஸ். இது ஃபயர் பண்ணா 1500 டிகிரிஸ் வரைக்கும் போகும் ஓகே. டெம்பரேச்சர். ஸோ அது போயிட்டு இது மாதிரி கிளாசி எஃபெக்ட் வந்துடும். நீங்க இப்போ வரைக்கும் பண்ணது வந்துட்டு அந்த ஒரு மாதிரி மட்டி மேட் டெக்ஸ்டர் இருக்கும்ல. ஸோ இது வந்துட்டு ஒரு கிளாசி எஃபெக்ட் கொடுத்துடும். ஓகே. பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. தேங்க்யூ ஸோ மச். இது செம்மையா இருக்கு. இதுல எழுதுறது வந்துட்டு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இல்லைன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. ஓகே. சோ எவ்வளவு நாள் எடுத்துச்சு இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்ட் வந்து நீங்க வெல் வெர்ஸ்டா பண்றதுக்கு? ஸோ எனக்கு நான் வந்துட்டு படிச்சதே இதுதான். ஸோ 4 இயர்ஸ் நான் வந்துட்டு செரமிக் அண்ட் கிளாஸ் டிசைன் சொல்லிட்டு நான் அந்த ஸ்ட்ரீம்ல 4 இயர்ஸ் கோர்ஸ் இது. ஸோ பேச்சுலர் இன் டிசைன். ஓ இதுக்குன்னு ஸ்டடீஸ் இருக்கா? கிளே ஆமா. டிசைனிங். கிளே டிசைன்ஸ் தனி ஸ்டடீஸ் இருக்கு. ஸோ இது வந்துட்டு செரமிக் அண்ட் கிளாஸ் டிசைன்ல தான் நான் வந்துட்டு பேச்சுலர்ஸ் பண்ணேன். 12th அப்புறம் என்ன பண்ணலாம்னு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இது தோணுச்சு. ஸோ இது அப்படியே டெஸ்டினி டுக் மீ ஓவர் ஹியர். ஸோ how it I came here. So இப்போ வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா I think it's about 5 to 6 years I'm doing this. ஓ 6 இயர்ஸா நீங்க வந்துட்டு ஒர்க் மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க லேர்னிங் முடிச்சு? இல்ல நான் ஆக்சுவலி ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் ஒர்க் பண்ணி. ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் டிப்ரெஷன்ல நான் போயிட்டேன். ஓகே. ஆண்டர்பிரினர் தான் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களா? ஆமா. ஃபுல் ஆன் லைக் பிசினஸ் வுமன் ஆயிடலாம். ஓகே. பட் பாசியா தான் இருக்கீங்க. எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டோட என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஹாய். சோ வந்துட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன கார்வ் பண்றாங்க? ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலி ஒரு ஹேண்ட் பில்டிங் ஒர்க் ஷாப். ஸோ எல்லாருமே ஹேண்ட் பில்டிங்னா நீங்க பண்ணது வந்துட்டு பாட்ரி. ஸோ இது வந்துட்டு ஹேண்ட் பில்டிங். இது வந்துட்டு வீல் இல்லாம கையிலேயே பண்ற கிளிக்னால நம்ம நார்மலா இந்த கிளே எல்லாம் இருக்கும்ல அந்த கிளேல நம்ம மோல்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணலாம். ஆமா கரெக்ட். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் நார்மல் டூல்ஸ் வச்சு நம்ம ஹேண்ட்ல பண்ற மாதிரி. ஸோ இது வந்துட்டு ஸ்லாபிங் மெத்தட். இது நெக்ஸ்ட் பண்றது வந்துட்டு காயிலிங் மெத்தட். ஸோ ஆஸ் த நேம் சஜஸ்ட் காயிலிங் வந்துட்டு காயில் பண்ணிட்டு இது வந்துட்டு நம்ம இதுக்கு மேல ஸ்டிக் பண்ண போறோம். ஓகே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்துட்டு ஒரு சும்மா ஒரு பிளாட்டர். ஓகே. இதுல வந்துட்டு நம்ம ஏதாவது டிசைன் வரையலாம், கார்வ் அவுட் பண்ணலாம். இஸ் டூயிங் அ பேலட். இந்த பெயிண்டிங் பேலட் நடப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சோ இவங்க எல்லாம் பண்றது பாக்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சோ எனக்கும் பண்ணணும்னு தோணுது. எனக்கு எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் பயங்கரமா பண்ணுவேன். ஸோ இது வந்துட்டு பிஞ்ச் பாட். இது வந்துட்டு நீங்க இது போல் மாதிரியும் பிஞ்ச் பண்ணலாம். இது நீங்க எப்படி வேணாலும் பிஞ்ச் பண்ணிட்டே ரவுண்டா பண்ணி நம்ம எவ்வளவு சைஸ் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி கிராக் வந்துச்சுன்னா வாட்டர். ஆமா கிராக் வந்துச்சுன்னா ஃபுல்லா உடைஞ்சிடும். ஸோ அதனால கிராக் வராம பார்த்துக்கணும். நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க ஹேண்ட் பில்டிங்கோட ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகே. பிகாஸ் இது வந்துட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லியா கூட இருக்கும். நீங்க வந்துட்டு ப்ராக்டிஸும் தேவைப்படாது. நம்ம சின்ன வயசுல எப்படியும் கிளேயோட விளையாடி இருப்போம். ஸோ அது உங்களுக்கு வந்துட்டு இன்னும் இது கம் ஹேண்டி ஒன்லி. வாவ் வெரி நைஸ். சூப்பரா பண்ணிருக்கீங்க. சும்மா என் மனசு கஷ்டப்படக்கூடாது சொல்லக்கூடாது. இல்ல ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. கேட்டுக்கோங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணிருக்கணும்.
இதுல வேணா கார்விங் பண்றீங்களா? நான் பண்றேன். ஸோ ஃபைனலி நம்ம வந்துட்டு இந்த கிளே வச்சு ஹேண்ட் பில்டிங் பண்ணியாச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு பிஞ்ச் பாட். இது வந்து நம்ம கையாலே மேக் பண்ணிருக்கோம். ஸோ இது எந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுதோ நீங்க அதுக்கே அந்த பேரை வச்சுக்கோங்க. பட் நான் இதுக்கு வந்துட்டு ஒரு லேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கேன். ஏன்னா பார்க்க அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம கூட தனுஷ் தான் இருக்காங்க. ஹாய் ப்ரோ. Hello. ஸோ நீங்க வந்துட்டு ரீசெண்ட் டைம்ல இல்ல என்னைக்காச்சும் ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு விஷயத்த ரொம்பவே பேஷனேட்டா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணி முடிச்சது இது. ஒரு புக் வந்து நான் டேக்கப் பண்ணேன் செல்ஃப் கேர் பத்தி. ஓகே. அதை வந்து ஒன் கோல ரீட் பண்ணி முடிச்சேன். அது வந்து உங்களோட ஒர்க் லோட எப்படி வந்து தள்ளி வச்சுட்டு உங்களோட சோஷியல் லைஃபையும் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்த ஒரு புக். பேலன்ஸ் பண்றது. பேலன்ஸ். ஓகே. ஸோ அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆச்சு. அதனாலதான் இன்ஃபேக்ட் நான் வந்து ஒர்க் வித் பிரேக் விட்டுட்டு இப்போ நிறைய ஆக்டிவிட்டிஸ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சோ அந்த புக் படிக்கிறதுங்கிறது வந்துட்டு நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டா அப்படியே பண்ணுவீங்களா இல்ல ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு? டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் தான் கண்டிப்பா. ஆனா எப்பயாச்சும் ஃப்ரீ டைம்ல ரீட் பண்ணோன்னு டேக்கப் பண்ணி எடுத்து ரீட் பண்ணா நல்லது நான் நினைக்கிறேன். ஓகே. அது தவிர ஏதாவது ஒரு விஷயம் வந்து டிஸ்ட்ராக்ஷனே இல்லாம உட்கார்ந்தீங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் எழுந்திருக்காம ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா? நிறைய பண்ணியிருக்கேன். இப்படி பார்த்தா நான் பாஸ்கெட் பால் விளையாடுவேன். ஓ. ஸோ எனக்கு ஒரு டைம் போறதே தெரியாது விளையாட போனோம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மேட்ச் போனேன்னா ஒரு 3 to 4 hours ஈஸியா போயிடும். ம். ஸோ அது ஒரு இதுவா நினைக்கிறேன். ஓகே. சோ நம்ம விளையாட போனா நமக்கு வந்துட்டு வேற எதுவுமே தெரியாது அந்த டைம்ல. ரொம்பவே ஜாலியா இருக்கும் இல்லையா? சூப்பர். ஹலோ. ஹலோ, யுவர் நேம்? பிரசாந்த். பிரசாந்த். ஓகே, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஒர்க் நீங்க பண்ணும்போது டிஸ்ட்ராக்ஷனே இல்லாம ஃபுல் ஃபோக்கஸ்டா பண்ணிருக்கீங்க? கிச்சன்ல வேலை பண்ணும்போது எனக்கு லாட் ஆஃப் ஆர்டர்ஸ், அப்போ ஃபோன் எடுக்க மாட்டேன்னு இருப்பேன். அது ஆர்டர் ஃபுல்ஃபில் பண்ணதான் எங்களுக்கு ஃபோக்கஸ். அது முடிச்ச அப்புறம் வில் சி வாட் தி கஸ்டமர் வாண்ட். அது தவிர வேற எதுவுமே பார்க்க மாட்டோம். ஓகே. ஒரு கஸ்டமர் வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா வேற எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ம். அப்படிதானே? கஸ்டமர் ஹாப்பினஸ் தான். ஏதாவது இம்பார்ட்டன்ட் கால்லாம் வந்துச்சுன்னா? ஃபோன் தானே ரிவ்யூ பண்ணிக்கலாம். இல்லங்க அந்த நேரத்துல வந்து ரொம்ப எமர்ஜென்சி கால் பண்றாங்க. அப்ப கூட நீங்க வந்துட்டு அது பார்ப்போம். அது இம்பார்ட்டன்ட் கால்னா அது வெரி இம்பார்ட்டன்ட் இருக்கும். இல்லை வில் ஜஸ்ட் லெட் இட் பி. ஓகே. சோ அதெல்லாம் ஃப்ரீயா விட்டுட்டு நம்ம ஒர்க் தான் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு. வெல்கம் மீ.